நாமத்தில் வாழ்த்துக்களும் இறையாசிரும். இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025 ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று இன்றைய நாளில் திருச்சபை நம்மை இயேசுவின்பால் அழைக்கிறது. இயேசு கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தவம் இருந்து திருச்சபை நமக்காக இந்த தவக்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்து நாம் ஏறக்குறைய புனித வாரத்தின் நுழைவாயில் இருக்கிறோம். ஆண்டுடைய இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் என்ன? குருத்தோலை மகிழ்ச்சியின் அடையாளம், ஆரவாரத்தின் அடையாளம். அங்கே மக்கள் குழுமியிருக்கிறார்கள். இயேசுவை ராஜாவாக அரசராக கொண்டாட தீர்மானித்து அவர்கள் ஆர்வலித்து மகிழ்ந்தார்கள். 33 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 3 அரசர்கள் வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். இன்று அதற்கு பதிலாக மக்கள் அனைவருமே சேர்ந்து இயேசுவை அரசராக கொண்டாட தயாரில் இருந்தார்கள். அந்த பெருநிகழ்வு ஒரு பக்கம் கோலாகலம் கொண்டாட்டம், மறுபக்கம் பரிசேயர்களுக்கு சொல்லன்னா ஆதங்கம், குழப்பம், மன வருத்தம். இன்றைய குருத்தோலை ஞாயிறு நான் சொல்லியது போல நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான பாடங்கள் என்ன? தன்னுடைய 30 ஆண்டுகள் தயாரிப்பு இயேசுவின் வாழ்வு, 3 ஆண்டுகள் இறைவனி இறையாட்சியின் துவக்கம், அதை நிலைநாட்டியது, அதற்காக சிந்தனைகளை உருவாக்கியது. தன்னுடைய வாழ்வின் முக்கியத்துவம் என்ன, இறையாட்சியின் தன்மை என்ன என்பதை சுட்டிக்காட்டி வாழ்ந்து வருகிறார். இப்பொழுது அந்த தன்னுடைய வாழ்வின் இறுதி நிலையை இயேசு அடைந்திருக்கிறார். இந்த தருணத்தில் அன்பர்களே, இயேசுவின் வாழ்வில் அடித்தளமாக இருந்தது, இறையாட்சிக்கு அடித்தளமாக இருப்பது ஜெபம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். ஒலிவ மலைக்கு வழக்கப்படி இயேசு சென்றார். அப்ப ஒலிவ மலைக்கு சென்று இறைவனோடு ஜெபிப்பதையும் உறவாடுவதையும் பகிர்வதையும் கேட்பதையும் ஆலோசனை பெறுவதையும் இயேசு வழக்கமாக கொண்டிருக்கிறார். திருச்சபையின் வாழ்விலும் திருமுழுக்கு பெற்றவரின் வாழ்விலும் இன்றைய குருத்தோலை ஞாயிறு சொல்வது போல நம்முடைய வாழ்வின் அடித்தளம் ஜெபமாக இருக்க வேண்டும். வாழ்வில் ஏற்படுகிற இன்பங்கள், கொண்டாட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நிலைகுலைந்து போகாமலும் ஆர்வரித்து போகாமலும் சமநிலையோடு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஜெபம் அவசியம். அதுவும் அன்றாட ஜெபம் அவசியம். எந்த ஒரு திருமுழுக்கு பெற்ற நபரும் ஜெபத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்வின் அடித்தளம் என்பதை இயேசு தன்னுடைய இறுதி அந்த கட்டத்துக்கு முன்பாக ஒரு மீண்டுமாக அந்த பாடத்தை கற்பிக்கிறார். என்னுடைய வாழ்வு இன்னும் சற்று நேரத்தில் முடிய போகிறது. அந்த ஒளிமலைக்கு சென்ற பிறகு அவர் படப்போகின்ற பாடுகள், அவமானங்கள், துன்பங்கள், அவலங்கள், கசையடிகள் எல்லாமே ஒரு கணம் வந்து போகிறது. சாதாரண மனிதராக இருந்தால் இயேசு மறுத்திருப்பார். ஆனால் இயேசு அந்த நேரத்திலேயும் தந்தையை பார்த்து, உன் சித்தம் நிறைவேறட்டும், நான் உமது அடிமை என்று சொன்னார். அன்பர்களே, இந்த வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்று மரியா சொன்னார் ஆண்டவரை பார்த்து, வானதூதரை பார்த்து, இதோ நான் அடிமை, உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு நடக்கட்டும். இன்று இயேசு
மகனும் அந்த ஒளிவ மடையில் தந்தையிடம் சொல்கிறார், எனது விருப்பம் அல்ல, உம் சித்தம் நிறைவேறட்டும். முழுமையாக எழுதித்தார். அந்த கையளிப்பு எப்படி சாத்தியமானது? ஜெபம் என்ற பலத்தால். இயேசுவோ கடவுளோடு இணைந்திருந்ததால். நம்முடைய வாழ்விலும் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். வாழ்வு ஒரு சுழல். இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். அனைத்து நேரங்களெல்லாம் நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அவர் கொடுக்கின்ற பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வின் சவால்களை நாம் எதிர்கொள்ள நமக்கு ஜெப பலம் அவசியம் என்பதை இயேசு இன்றைய விழாவில் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது, இந்த இறையாட்சியை கட்டியெழுப்பிய இயேசு தன்னுடைய இறுதி நிலையிலும் இறுதி பயணத்திலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம். 3 பண்புகளை தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஒன்று, அந்த உறுதிப்படுத்துகிற பண்பு. பேதுருவை பார்த்து, பேதுரு, நான் உனக்காக ஜெபம் செய்திருக்கிறேன், நீ தடுமாறுவாய், ஆனால் நீ மனம் திருந்திய பின்பு உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. நமக்கு சொல்கிற வார்த்தைகள், நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன், நீ தடுமாறுவாய், நீங்கள் தடுமாறுவீர்கள், மனம் திருந்திய பின்பு உன்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் உறுதிப்படுத்துங்கள் என்ற அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக, இயேசு அந்த ஒற்றுமையை உருவாக்குகிறார். இறையாட்சியின் தத்துவதானே அனைவரையும் ஒன்றுபடுத்துதல். அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து பகைமையை விரட்டி ஒற்றுமையை உருவாக்குவது இறையாட்சி முக்கியமான அம்சமாகும். அதை இன்று இயேசு நமக்கு விளக்குகிறார், நமக்கு படிப்பிக்கின்றார். அதுவரை இயேசுவை முன்னிட்டு அந்த காலத்தில் ஏரோதும் பிலாத்தும் எதிரிகளாக வாழ்ந்தவர்கள் இந்த இறுதி நேரத்தில் இயேசுவை முன்னிட்டு மையப்படுத்தி அவர்கள் அந்த பகைமையை விட்டொழித்து இருவரும் நண்பர்களானார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆக புதிய உறவை உருவாக்குவது இறையாட்சியின் தத்துவமாகும். இயேசு அதை வாழ்ந்து காட்டினார். மூன்றாவதாக, மன்னிப்பது. இறையாட்சி மகத்துவமான பண்பு மன்னிப்பது. எப்படிப்பட்ட துரோகங்கள் செய்தாலும் இயேசு கண்ணெதிரை பார்க்கிறார். 3 ஆண்டுகள் தான் தேர்ந்தெடுத்த பேதுரு சீடர் எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளித்தார். இருப்பினும் இயேசு பேதுருவை மன்னித்து, நீ ஒரு கருவியாக செயல்படுவாய், நீ பாறையாக இருப்பாய் என்று அந்த மன்னிப்பை பேதுருவுக்கு கொடுத்தார். யூதாஸ், முத்தமிட்டா மணமகனை காட்டிக் கொடுக்க போகிறாய். எவ்வளவு மன வலி, மன உளைச்சல். அந்த வார்த்தைகளுடைய அந்த அர்த்தத்தை பாருங்களேன். 3 ஆண்டுகள் தன்னோடு இருந்தவன், தன்னுடைய சீடன், உற்ற நண்பன், தோழன், இப்போது காட்டிக் கொடுக்கிறான். அவனையும் இயேசு மன்னித்தார். அது மட்டுமல்ல, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நல்ல கல்வனை பார்த்து, நீயும் இன்று என்னோடு வாழ்வீற்று இருப்பாய் என நான் உறுதியான உனக்கு சொல்கிறேன். அந்த வேதனையிலும் தன்னையும் மறந்து பிறரை வளப்படுத்துகிற, பிறரை மன்னிக்கின்ற அந்த தாராள குணம் படைத்தவர் இயேசு ஆண்டவர். இது இறையாட்சி மற்றொரு அம்சம். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் கூட்டத்தை எல்லாம் பார்த்து தன்னை துன்புறுத்திய, அவமானப்படுத்திய, அலங்கோலப்படுத்திய, சாகடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பார்த்து தந்தையிடம் வேண்டுகிறார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு புரியவில்லை என்று. நினைத்து பாருங்கள். இறையாட்சியின் தாராள குணத்தையும் தன்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலும் தான் வந்தது தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற. என்ன திட்டம்? இறையரசை உருவாக்க வேண்டும்.
அதற்கு தன்னுடைய உயிரையும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலும் மக்களை மன்னிக்கின்றார். மன்னிக்கின்ற பெண்ணும் மகத்தான பண்பு என்று இயேசு நமக்கெல்லாம் எடுத்துரைக்கிறார். அன்பர்களே, இந்த 3 பண்புகளை மிக பற்றிக் கொள்வோம். இது இறையாட்சியினுள் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களாகும். ஒரு திருமுழுக்கு பெற்றவருடைய வாழ்வின் அடித்தளமாகும். இப்படி வாழ்ந்தால்தான் நாம் இயேசுவால் நிறைவடைய முடியும். நம்முடைய வாழ்வும் நிலை பெறும், ஆனந்தம் பெறும், பிறரையும் வாழ வைப்போம். இறுதியாக நண்பர்களே, பிற்பகல் 12 முதல் 3 மணி வரை நாளெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரையும் நடுவில் கிழிந்தது. இதனுடைய பொருள் என்ன? எங்கெல்லாம் உண்மைகள் மறைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் நேர்மைத்தனம் இல்லையோ, எங்கெல்லாம் பிறரை அவமானப்படுத்துகிற நிகழ்ச்சி நடக்கின்றதோ, அங்கெல்லாம் இருள் உண்டாகும். அங்கு ஒளி இருக்காது. அங்கு அந்த மனிதர்களின் இதய திரையும் கிழிக்கப்படும் என்பதை இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்வில், பங்கு வாழ்வில், சமுதாய வாழ்வில், உறவு வாழ்வுகளில் நாம் நேர்மையற்றிருந்தால், சுயநலமாக வாழ்ந்தால், பிறரை அவமானப்படுத்த முற்பட்டால் நம்முடைய உள்ளத்தில் இருள் உண்டாகும். நம்முடைய உள்ளத்தில் ஒளி இருக்காது. மாறாக நம்முடைய உள்ள திரையும் கிழிந்து தொங்கிவிடும். ஆகவே கவனமாக இருப்போம். ஆண்டவருடைய பாடுகளால் இன்று நாம் சிந்திப்போம். அந்த பாடுகள் நமக்கு உணர்த்துகின்ற இந்த பாடங்களை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு பயணிப்போம். இயேசுவின் அன்பர்களாக, இயேசுவின் தூதர்களாக, இயேசுவின் சீடர்களாக பயணித்து நாமும் வாழ்வு பெறுவோம், பிறரையும் வாழ வைப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இன்றைய பாடுகளின் குருத்து ஞாயிறு நாளால் இன்று நாங்கள் நன்றியோடு உமக்கு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் கூறியது போல ஜெபத்தை அடித்தளமாக கொண்டு எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை பெற எங்களுக்கு ஆசீர்வாதம். இறையாட்சியும் நீரும் ஏற்படுத்திய, உருவாக்குகின்ற, பலப்படுத்துகின்ற, மன்னிக்கின்ற அந்த பலன்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் உள்ளத்தில் நாங்கள் எப்போதும் ஒளிபடைத்த மக்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். இவற்றை மகன் இயேசு வழியாக கேட்கிறோம் தந்தையே. ஆமேன், ஆமேன். இதயத்தில் விதைக்கின்றே